ஒரு கிராமத்தில் வயது முதிர்ந்த ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். தன் ஆயுள் முடிவை நெருங்கிக் கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் தம் பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் இருப்பதை நினைத்து அவருக்கு மனம் கவலையடைந்தது. ஒரு நாள் அவர் தம் 3 பிள்ளைகளையும் அருகில் அழைத்தார். தன் நிலங்களை அவர்களுக்கு பிரித்துக் கொடுத்தார். பின்னர் மெதுவாக, இந்த நிலங்களில் எங்கோ ஓரடி ஆழத்தில் ஒரு புதையல் இருக்கிறது என்று சொன்னார். புதையலை எடுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு அந்த விவசாயி அமைதியாக உயிர் நீத்தார். தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை முடித்தபின் புதையலை தேடும் ஆர்வத்தில் முதலில் மூத்த மகனின் நிலத்தை ஓரடி ஆழத்தில் தோண்டினார்கள். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. ஒருவேளை அப்பா 2 அடி சொல்ல நினைத்திருக்கலாம் என்று நினைத்து இன்னும் ஆழமாக தோண்டினார்கள். ஆனாலும் ஏமாற்றமே மிஞ்சியது. 2வது 3வது மகனின் நிலங்களும் தோண்டப்பட்டன. எங்கும் புதையல் இல்லை. கோபமும் வருத்தமும் அவர்களின் முகங்களில் தெரிந்தது. இவ்வளவு உழைப்பு வீணாக வேண்டாம் என்று எண்ணி அந்த நிலங்களில் விதை விதைத்தார்கள். நீர் பாய்ச்சினார்கள், உரம் போட்டார்கள். நாட்கள் கடந்தன. ஆண்டு முடிவில் அவர்களுடைய நிலங்களில் அமோக விளைச்சல். அறுவடை செய்து விற்றதில் அவர்களுக்கு கொள்ளை லாபம் கிடைத்தது. அப்போதுதான் உழைப்பால் கிடைக்கும் பயனே உண்மையான புதையல்